ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட 4th சர்வீஸ்க்காக ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தான் போயிருந்தோம். அந்த டைமில் என் ஃப்ரெண்டும் கூட வந்திருந்தான். எனக்கு இது போல் ஒரு வண்டி எடுக்கணும் ராயல் என்ஃபீல்டில் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி அங்கே போய்ட்டு எல்லா வண்டியும் நாங்கள் சுற்றி கத்தி பார்த்துட்டு இருந்தோம். கிளாசிக்கே தான் முடிவு பண்ணியிருந்தோம். சரி ஃபஸ்ட்டு கிளாசிக் 350 வந்து கொட்டேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளாசிக் 350 கொட்டேஷன் போட்டோம். சரி அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துச்சு. சரி ஓகே தான், இந்த ப்ரைஸே ஓகே தான், இதுமாரி 2 months வெயிட்டிங் பீரியட்னு சொன்னாங்க. சரி அதுக்கப்புறமா அங்கே இருந்த பொருள்லாம் பார்த்துருந்தோம். சரி இந்த கேஜ் இதெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கிட்டே இதில் எதனா ஒன்றாவது வாங்கிக்கிறான்னு சொன்னான். டேய் நீ நினைக்கிறவன் இது அவ்வளோ கம்மியான ரேட்லாம் கிடையாதுடா, ரொம்பவே ரேட் அதிகம் சொல்லியிருந்தேன். அப்புறமா தான் இந்த வண்டி எங்கள் கண்ணில் பட்டுச்சு. இது பார்த்திங்கன்னா GT 650. இந்த வண்டியை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த குரோம் வேறு லெவல், இந்த குரோம் கலர் செம்ம லுக்கான வண்டி தான். ஆனால் இந்த வண்டியோட ரேட்டை கேட்கும் போது தான் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும். சரி இந்த வண்டியை இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக சுற்றி பார்ப்போம். நம்ம வண்டி போல் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வண்டி வந்து எதனால் இது ஹெவி ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 650cc வண்டி வந்து செம்ம லுக்காகவே இருக்கும், சொல்லவே குறையே சொல்ல தேவையில்ல. அப்புறமா இந்த வண்டியோட டிசைன் பற்றி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அதோட இண்டிகேட்டர்ஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஆலஜன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா LED ஹெட்லைட்ஸ் தான். டயர்ஸ்லாம் பார்க்கும்போது செம பல்காகவே இருந்தது. இதில் ஸ்போக்ஸ் வீல் தான் கொடுத்துருக்காங்க, அலாய்ஸ்லாம் இல்லை. இந்த வண்டிக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் வீல் பயங்கர அழகாகவே இருக்குது. அந்த குரோம் ஃபினிஷ்க்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீலுக்கும் பயங்கர ஒரு லுக்காகவே இருக்குது இந்த வண்டிக்கு. எல்லாருக்கும் பிடிச்சது GT 650 இந்த ஹேண்டில் பார் தான். அந்த ஹேண்டில் பார் பொசிஷனே வேறு லெவலாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 350 என்ன கொடுத்துருக்காங்களோ அதே போல் சுவிச்சஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அப்புறமா இந்த வேறு என்ன இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு இருக்க அதே மாடலுமே தான் இருக்குது, எதுவும் புதுசாலாம் சேஞ்ச் பண்ணல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 650 நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்ச கலர் இந்த குரோம் கலர் தான் சொல்லுவேன். சரி என் ஃப்ரெண்டுக்கு இந்த கலர் தான் பிடிச்சிருந்தது. சரி அப்புறமா இதுக்கும் ஒரு கொட்டேஷன் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொட்டேஷன் போட்டு பார்த்தோம். சரி இந்த வண்டியில் எல்லாமே பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலஜன் லுக்கில் கொடுத்துருப்பாங்க. பெருசாக எதுவும் LED சேஞ்ச் பண்ணவே தெரியாது, ஆனால் LEDs இருக்குது இந்த வண்டியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைலன்சர், டியூல் சைலன்சர் பார்க்கவே செம பல்கான ஒரு வண்டி போல இருக்குது பார்க்கும்போது. வண்டியில் ஃபுல்லாகவே மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பிளாஸ்டிக்கே பார்க்க முடியாது. ராயல் என்ஃபீல்ட்னாவே நீங்கள் அதிகமாக பிளாஸ்டிக் பார்க்க முடியாது, இந்த வண்டியில் சுத்தமாக நீங்கள் பார்க்கறதே கஷ்டம். வண்டிக்கு ஏற்ற மாதிரி வண்டியோட ப்ரைஸும் கொஞ்சம் பல்காக தான் இருக்கும். உங்களுக்கு 650 பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.